ஏண்ணே சிவில் ஏன்னா யாரை பேர் நேரம் என்னண்ணே என் பேர்ல தானே ஏறும். ஆமாம் 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 நான் தானே எதுவுமே எடுக்க முடியாது. ஆமாம் உங்கள் மேனேஜர் என்ன அப்படி ஒருத்தர் இருக்காப்புல. உங்கள் மேனேஜர் ஒரு நாளைக்கு செருப்பு அடித்து பற்றி விட்றாங்கண்ணே. ஆனால் நாங்கள் கஸ்டமரு. ஆமாம் ஆமாம் நாங்கள் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போயிட்டு எங்கேயும் போய் நிற்கல. ஆனால் உங்கள் மேனேஜர் இப்படி பேசினா அப்படின்னாக்கா அசிங்கம் விட்டு போயிரு அப்படின்னு சத்தியம் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். உங்கள் மேனேஜர் மரியாதை கொடுக்க மாட்டேனே. அவன் பேசின பேச்சு நேற்று என்ன சொல்கிறான், வரும்டா டயத்துக்கு எடுத்து வைக்கணும்டா அப்படின்னு சொன்னேன். மெக்கானிக் போட்டு வச்சிருக்கேன் பார்த்துங்க. உங்கள் மேனேஜர் சொல்லியிருக்குங்க அசிங்கம் விட்டு போயிடுவாப்புல. சரியா? அண்ணே உனக்கு மரியாதை கொடுக்கணே. உனக்கு உன் காலில் விழுறேன். உன் தாய் காலில் விழுறேன். அப்பன் காலில் விழுறேன். அதாவது மேனேஜர் பேச தப்புனே. வந்து பேசிட்டாப்ல ரெக்கார்டிங் இருக்கு. நான் அப்படியே எடுத்துட்டு போய் எஸ்பிஆர் சொல்லி காமிச்சிடுவேன்னு. நான் ரொம்ப மனசுல எடுத்து போயிருக்கேன்னு. நான் செத்து போயிருவேன். வீட்டை கொஞ்சம் செத்து போயிருந்தேன். பாக்குறியானு நான் செத்து போயிட்டேன். உன் மேனேஜர் பேர் எழுதி செத்து போயிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன் மேனேஜர் ரொம்ப பேசிட்டாங்க. உன் மேனேஜர் எதுன்னு பேசுறேன். அவன் வேலை தானே பார்க்குறேன். அவன் வேலை தானே பார்க்குறேன். நீ எப்படி அன்பா பேசுற? நீ எப்படி அன்பா பேசுற? அண்ணே சரி உங்க மேனேஜர் சொல்லி மன்னிச்சுக்கோண்ணே. இனிமே அவர் பேசுங்க. இப்போ என்கிட்ட உன் மேனேஜர் பேசுறீங்க. நாங்கள் பூரா காசு கொடுக்க மாட்டேன். ரொம்ப அசிங்கப்படுது. நீங்க உட்காந்து நல்லா என் காலெல்லாம் அடிபட்டு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா நான் உன்ட்ட? ஆமாம் ஆமாம் அடிபட்டுச்சுண்ணே. நான் வேலைக்கு போகலண்ணே. ஒரு 20 நாள் வேலைக்கு போகல. உங்கள் மேனேஜர் சொல்லுங்கண்ணே. ஒரு 12ஆந்தேதி அண்ணே நேற்று என்ன தேதி 5 இன்னைக்கு 6 ஒரு 6 நாள் டைம் கொடுண்ணே. என் பேரில் என்ன நடந்தாலும் சரிண்ணே. எனக்கு லோனே வேணாம்ண்ணே சொன்னேன். அது சொல்கிறேன் டயத்து கொடுங்கன்னு சொல்கிறாப்புல. எப்படின்னு சொல்லலாம்? இப்போ நான் போயிட்டு மரணம் கூட செத்துட்டு அந்த பேரை எழுதி வைப்பேனே. சத்தியமாக சொல்கிறேனே. உங்கள் மேனேஜர் பேர் என்னண்ணே? நான் வருவேனே. ஆம்புலன்ஸில் வந்து உங்கள் ஆஃபீஸ் வாசலே நிற்பேன். அந்த மரக்கடை சந்துக்குள்ளே வந்து நிற்பேனே. எனக்கு சாவு காரணம் இவன் நான் சொல்லுவேனே. ஆனால் நீ சொன்னதுக்காக நான் லோன் காசு போட்டு விடுவேன். விடுங்கண்ணே. நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காங்க. அது எப்படி பேசலாம்? அது எப்படி? ஆமாம் ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையா? வாயா வா 4 பேர் வாங்க. ரெக்கார்டிங் ஓடுதா இல்லையா? ரெக்கார்டிங் ஓடுதில்ல அப்படி சொல்லியா? நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? நீங்களாம் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு படிக்கிறோம்ண்ணே. நீனே? நீனியா? 7வது. நீனியா? 8வது. ஒரு மேனேஜரு காலின்னு லோன் கொடுக்கும்போது வாங்கன்னு சொல்லிட்டு பேசுனது நீ டயத்தை கொடுத்து அவனு சொல்கிறாங்க. அப்போ என்ன மேனேஜருவே? இப்போ நான் போனவொன்னே செத்து போய் மருந்து குடிச்சு எனக்கு ஒரு கவலை தலைவா. சரிங்களா? நீங்கள் என்னண்ணே விடுங்கண்ணே. எப்படி அந்த மன்னிப்பு கேட்கணும். நான் 15 வச்சிருக்கேன். அவர் பேர் நினைக்கிட்டு பேசியா? 10 பேரும் பேசுனியா? என்னண்ணே ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டாப்ல. என்னண்ணே அவர் மனசு வெறுத்து போய் பேசுறாப்புல? என்னண்ணே இல்லையா தம்பி மேனேஜர் பேசுறாருப்பா. அவர் மேனேஜர் பேர் நம்பர் எனக்கு அவர் ஃபோன் நம்பர்கள். மேனேஜர் நம்பர் சொல்லுங்க. நீங்கள் நம்பர் 97 அப்படின்னு கேளு. நீங்கள் நம்பர் சொல்லுங்க. மருந்து குடிச்சிட்டு அவன் பதில் சொல்லுவாப்பியா? உங்களுக்கு மரியாதை மரியாதை கொடுப்பேன். அவங்க மேனேஜர் மரியாதை கொடுக்க மாட்டேன். நோட்டானா என்ன அர்த்தம்? நாத்தா அப்படி ஓத்துருவார் அவரு. ரெக்கார்டிங் இருக்கு. ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கு தம்பி. பேசியா? மேனேஜர் நம்பர் கொடுத்து. மேனேஜர் நம்பர் கொடுங்க. மேனேஜர் நம்பரா?